இப்போ நம்ம ஒரு எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்னாலே லெக்ஸ் ஒர்க் அவுட் தான். லெக் ஒர்க் அவுட் முடிச்சோன்னு வரக்கூடிய அந்த டோப்பமின் டிரைவாக இருக்கட்டும், வலி, ஃபன், பெயின் இருக்கு, அது வந்து அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். தாறுமாறாக இருக்கும். மசில்ஸ் எல்லாம் அப்படியே போஸ்ட் ஒர்க் அவுட் டயட்டா, மசில் ரெக்கவரி அண்ட் மசில் ரிப்பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இதில் பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, ஹை குவாலிட்டி கெசைன் ப்ரோட்டீன் இருக்குது. இதுதான் பன்னீர். நான் சின்ன பையனாக இருக்கும்போது பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். டேய் பன்னீர்னா அது பன்னீர் சோடாவில் சேர்க்குறதுடா, இது வந்து பன்னீர் அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இந்தியன் காட்டேஜ் சீஸ். இவ்வளோ ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்கிறதுல கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, 25-30 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம். கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். காஷ்மீர் மிளகாத்தூள், தயிர்லாம் போட்டு என் ஒய்ஃப் மேரினேட் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க. நம்ம காரம் தூக்கலாக சாப்பிட்ற ஆள், நமக்கு இந்த காரம்லாம் பத்தாது. ஸோ அடிஷ்னலாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடுவோம். பன்னீர் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாது, ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணால் கேன்சர் வருமா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகம் கேட்பாங்க. ஏர் ஃப்ரையர்னாலாம் கேன்சர் வரவே வராது. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கோம்ல, மெத்தட்ஸ் ஆஃப் ஹீட்டிங், கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். அதில் கன்வெக்ஷன் அப்படிங்கிற மெத்தட் மூலிமா ஏரை சப்ளை பண்ணி டாப்லேருந்தும் பாட்டம்லேருந்தும் ஏர் ஃப்ரை பண்ணுது. ஸோ இதனால் கேன்சர் வரதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் மைக்ரோவேவ் ஓவன் பார்த்தோம்னா அது நான் அயனைசிங் ரேடியேஷன் தான். அதுவுமே வந்து அயனைசிங் ரேடியேஷன் கிடையாது. ஸோ அது டைரெக்டாக யூஸ் பண்ணாலுமே கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏர் ஃப்ரையர் எவ்வளோ பெஸ்ட். சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு தூக்கலாக செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அருமையாக இருக்குது. எக்ஸலண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் டயட் இது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் தாராளமாக சாப்பிடலாம்.